ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னா இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுக்குமே என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ஜென்ரலா நம்ம விநாயகர் சதுர்த்திக்குன்னா பிடி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை பண்ணுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கலாம். இன்னைக்கு 1/2 லிட்டர் பால்ல தான் பண்ண போறேன். 1 கப் அரிசி மாவு ஒரு கொழுக்கட்டை மாவு எது வேணா நீங்க எடுத்துக்கலாம். ரெடிமேடா கடையில விற்கிறது கூட வாங்கி எடுத்துக்கலாம். அதுல 1 கிளாஸ் நான் ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்ல வச்சு நல்லா வாட்டர் பாயில் ஆகணும். 1.5 கிளாஸ் வாட்டர். 1 கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் வாட்டர். அதுல கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூனு. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு எடுத்து இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி, லம்ஸ் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரே டைம்ல ஃபுல் தண்ணியுமே ஊத்திடாதீங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் கரெக்டா இருக்கும். நான் சொன்ன அளவு பாத்தீங்கன்னா கரெக்டா தண்ணி சரியா போயிடும். பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான டவ் கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலயே அந்த மாவு நல்லா வெந்துரும். உங்களுக்கு வெந்து வந்துடும். சப்பாத்தி பதத்துக்கு இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா பிசையணும். அப்பதான் நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு 1/2 முடி தேங்காய் எடுத்திருக்கேங்க, தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக. பால் நல்லா கொதிச்சிருச்சு. அதை நல்லா அப்படியே சிம் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம தேங்காய் பாலுக்கு அரைச்சிக்கலாம். மிக்சியில அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, டோ ரெடி ஆயிடுச்சு. இத குட்டி குட்டி குட்டியா நம்ம உருட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நீங்க உருட்டி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ், குலாப் ஜாமுன் சைஸ்க்கு உருட்டுவீங்களா அந்த மாதிரி உருட்டி இருக்கேன். பட் இது உப்பி பெருசெல்லாம் ஆகாது. நம்ம எந்த சைஸ்ல உருட்டுறோமோ அதே சைஸ்ல தான் இருக்கும் பால் கொழுக்கட்டைக்கு. இப்ப பால் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த உருண்டைகள்லாம் அதுல ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டா ஒரு 10 மினிட்ஸ் வேகணும். சோ அப்படியே சிம்ல வச்சிருங்க. தேங்காவை பால் எடுத்தாச்சு, நல்லா ஃபில்டர் பண்ணி 1 ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். அப்பதான் நல்லா அதெல்லாம் வெந்து வரும். பாலும் நல்லா திக்கா ஆகணுங்க. ஒரு பேன்ல ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 கப் ஜாகரி எடுத்திருக்கேங்க. இன்னைக்கு நான் சுகர் ஆட் பண்ண போறது இல்ல. நம்ம ஹெல்தி வெர்ஷன், ஹெல்தி ரெசிபிஸ் மட்டும் தான் நம்ம சேனல்ல வரும். சோ வெல்லம் தான் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க வெல்லம், கருப்பட்டி, படங்கள் கண்டு எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட்டிக்கலாம். பட் இதுக்கு 1 கப் கரெக்டா இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். எந்த பாகு பதம் எல்லாம் வேண்டாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. வெந்த பிறகு ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் ஊத்தணும். தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வெள்ளை கரைச்சல ஊத்தணும். இப்ப தேங்காய் பால் ஊத்தியாச்சு. வெள்ளத்தை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டஸ்ட் எல்லாம் இருக்கும். இப்ப தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அந்த வெள்ளத்தை கரைச்சி வச்சிருக்க தண்ணியை ஊத்திக்கலாம். ஸ்வீட்டுக்கு இதுவே கரெக்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க சுகர் ஆட் பண்ணாம வெல்லம் ஆட் பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவ்வளவுதாங்க, நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே சூடா சர்வ் பண்றதா இருந்தாலும் சர்வ் பண்ணிடலாம். இல்ல கொஞ்சம் ஆற விட்டு நீங்க சில்லுன்னு சாப்பிடுறதா இருந்தாலும் சாப்பிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம பால் கொழுக்கட்டையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். Thank you so much for watching. Next ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ இல்ல வேற ஏதாவது வீடியோல மீட் பண்ணலாம். Thank you. Bye.